கொஞ்சம் கூட உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லைன்னா, அதுவும் குழந்தைகள் விஷயத்துல கூட உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லைன்னா மனிதநேயம் செத்தே போச்சு. நீங்க அந்த உணர்வுபூர்வமான பதில இருந்தா வந்திருக்கீங்க. இவருங்க நீங்க ஜாதி வெறியா இருக்குன்னா என் மேல பூசக்கூடாது. அப்ப நீங்க இது வரைக்கும் அவனுக்கா என்ன பண்ணிருக்கீங்க? ஜாதிக்கா தான் பண்ணிருக்கீங்களா? எங்களுக்கு ஜாதி தான் சார் முக்கியம். உங்க சாதி பற்று எல்லாத்தையும் இருக்கணுமா இல்லையா? ஏன் திருமணத்துல மட்டும் உங்களுக்கு அந்த சாதி பற்று இருக்கு? அந்த பையன் நல்ல பையனை கட்டி வைப்பீங்களா சார்? சொல்லுங்க, கட்டி வைங்க சார். நீங்க அந்த திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு நான் சொல்லிட்டு நானே ஜாதி பதவி கல்யாணம் இருக்கேன். இந்த இதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. தமிழ் ஜாதியை அடையாளப்படுத்தி தமிழ் ஜாதிகள்னு ஒன்று சொன்னீங்கன்னா அதை விட மோசமான விஷயம் எதுவுமே கிடையாது. மானம் இழந்தாலே அந்த 2 நாட்கள் முன்னாடி எங்க உயிரை மாச்சுக்கிறோம். என் ஜாதி தான் உங்களுக்குள்ள ஒரு ஆணவம் இருக்குல்ல, அந்த ஆணவத்தை கொலை பண்ணு சார். இப்ப நீங்க என்ன ஜாதி எனக்கு தெரியாது. உங்க ஜாதியை சேர்ந்த யாரோ ஒருத்தங்க இருக்கான், கண்டுபிடிக்க பார்ப்போம். இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு மீறியும் உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆவுடைய என்ன கான்செப்ட்? மாற்று ஜாதியில் திருமணம் செய்வதை ஆதரிப்பவர்கள் விசஸ் எதிர்ப்பவர்கள். என்ன பழைய கான்செப்ட் கொண்டு வர? இன்னைக்கு ஒரே ஜாதிகளை கல்யாணம் பண்ணுங்க முறை தப்பு, அதை அந்த தீவிரமாக எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்கம் இருக்காங்க. எனக்கு இந்த ஜாதி பத்தி பேசினாலே பிடிக்காது. இன்னொரு பக்கத்துல ஆண்டாண்டு காலமா இப்படிதான் வந்திருக்கு, அதனால நாங்களும் ஒரே ஜாதிக்குள்ள திருமணம் பண்ணணும்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவினர் இருக்காங்க. தீர்ப்பு எங்களுக்கு ஜாதகமா இருக்கணும். ரொம்ப எளிமையான அடிப்படையான ஒரு கேள்விதான். மாற்று ஜாதியில் திருமணம் செய்வதற்கு கட்டாயம் கூடாதுன்னு சொல்றதுக்கு அடிப்படையான காரணம் என்ன? குட் கொஸ்டின். எந்த நாடு எங்க போய் வேலை செஞ்சாலும் எந்த இடத்துல இனத்தோட சேரணுமோ அங்க சேர்ந்துடணும் சார். மேயிறது வனமா இருந்தாலும் சேர்றது இனமா இருக்கணும். இந்த பொன்முளைய கால கேலண்டர் கிளிக் தானே படிச்ச? அங்கதானே படிச்ச? அதாவது மேயிறது வனமா இருந்தாலும் ஊர் விட்டு ஊர் போய் வாழலாம், இடம் விட்டு இடம் போய் வாழலாம். ஆனா ஒரு ஆணு பெண்ணை சேரணும்னா அவங்களுக்குள்ளே தான் சார். யாரு எதை பேசுறதுமே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. அது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீ படி என்ன வேணா செய், ஆனா கல்யாணம் பண்ணா ஒரே ஜாதியில கல்யாணம் பண்ணு. உங்களை எல்லாம் திருத்துறதுக்கு 100 பெரியார்ஸ் வந்தாலும் முடியாதா? ஏன் பண்ணணும்னு கேக்குறேன். என்னங்க மைக்க பாஸ் பண்ணிட்டீங்க? ஓ, அதுல அவங்க தான் எக்ஸ்பர்ட். கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவர். ஒவ்வொரு சாதிகளுக்கும் ஒவ்வொரு வரமுறை, ஒரு உளவியல் இருக்கு சார். தமிழ் சாதிகள்ல ஒவ்வொரு சாதிகளுமே தமிழ் சாதியா? ஆமா சார். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. தமிழ் சாதிகள்ல ஒவ்வொரு சாதிகளுமே அவங்கவுங்க சொந்தங்களே கல்யாணம் பண்ணிக்கணும். இதுவே என் கட்டளை, இதுவே என் சாசனம். சாணிய வாரி உன் மூஞ்சில தான் பூசணும். உங்க வீட்டுல ஜாதி மாதிரி திருமணம் செய்து விட்டா என்ன செய்வீங்க? அதாவது 200 விழுக்காடு என் குடும்பத்துல அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒருவேளை நடந்துச்சுன்னா எல்லா விதத்திலையும் ஒதுக்கி வைப்பாங்க. ஐயோ அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? ஒரு தகப்பனாவோ அண்ணனாவோ நாங்களாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, மொட்டை அடிச்சு அந்த கருமாதி விசேஷம் இருக்குல்ல, கருமாதி விசேஷம் சொல்லுவாங்கல்ல, அதை முடிச்சிருவோம். காமராஜர் அந்த காலத்திலே திட்டம் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படி இந்த மாதிரி தற்கொலை இது படிக்காம சொல்லுவாங்க. அதையும் மீறி மன வேதனைனா அந்த 2 நாட்கள் முன்னாடி எங்க உயிரை மாச்சுக்கிறோம். மானம் இழந்தாலே வாழ தெரியும். முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். உங்க வீட்டுல உங்க பொண்ணு யாராவது திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க உங்க உயிரை மாச்சுப்பீங்க, அதுக்கு மேல அவங்க கருமாதி பண்ணிடுவீங்க. அடி முட்டாள் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தடி முட்டாளை இப்பதான் பாக்குறேன். அவங்க முன்னாடி தான் உயிரை மாய்ப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் எத்தனை உயிர் பலி தேவைன்னு அவங்க புரிஞ்சுட்டு போட்டுமே. அப்ப நீ சாவு, நீ செத்தாதான் என் கல்யாணம் நடக்குது. அப்ப நீ சாவு. நான் இன்னொன்னு கேக்குறேன், அவரவர் சாதியில பொண்ணு மாப்பிளையே கிடையாதா? என் வீட்டு ரேஷன் கார்டுல உங்க பேர் நான் எப்படி சார் சேர்க்க முடியும்? ஏன் அதுக்கு அலையறீங்கன்னு கேக்குறேன். மூளை கட்டப்பல, முட்டாப்பல, மக்கட்ட போடா, அப்படி போடா. சாதி மாதிரி திருமணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி தாய் சொல்றாங்க. ஒரு சின்ன சம்பவம் இங்க சொல்றேன். இந்த ஒரு டைட்டில்லையே தாய் மகளது நிகழ்ச்சியில 2 பேரும் பிரிஞ்சு உட்கார்ந்துருக்காங்க பாருங்க சார். பாயிண்ட். இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. கொக்கி போட்டுல பிடிக்கிறீங்க. தாய் மக பிரிஞ்சுலாம் உட்காந்துல சார். வீட்டுல நாங்க நல்லா ஒன்னாதான் இருக்கிறோம். ஓகேங்களா? நடிப்பா இப்போ. இல்ல நாங்க வீட்டுல எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறோம். நடிப்பு. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. இந்த கல்யாண விஷயத்துக்காக நடிப்புலாம் இல்லமா, ஒரு சிலர் தான் பாசத்தை காட்டிலும் ஜாதி முக்கியம் நினைக்கிறாங்க. நீங்க 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த அந்த அழுகி போன சாதியை கட்டிட்டு தொங்குறீங்களே. அவங்க பாசம் பெருசு ஜாதியை காட்டிலும், அதனாலதான் வீட்டுல ஒன்னா இருக்காங்க, இங்க தனியா இருக்காங்க. அந்த பக்குவம் அந்த பகுத்தறிவு அவங்களுக்கு இருக்கு. விட்டு கொடுக்குறவையா, அதனால கெட்டு போயிட மாட்டோம். உள்ள விட்டீங்களா நல்லா இருக்கணும்யா. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, உங்க வீட்டுல அப்படி ஒரு பொண்ணோ பையனோ அப்படி பண்ணானா என்னோட உயிர் நான் மறைச்சிப்பேன் அப்படி சொல்றீங்க. இருக்கிறத விட அதோட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்ல. 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு உங்களை திருத்துறதுக்கு? இந்த இப்ப நீங்க பேசுனதே ரொம்ப வஸ்தான திங் தான். அதுதான் நான் வருத்தப்பட மாட்டேங்க. நான் இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன். நான் தூரமா பேசுறேன் அப்படிலாம் இல்ல. நான் இந்த பேச அக்செப்ட் பண்ணவே முடியல. அப்படி ஒரு பேரண்ட் நினைச்சாலும் இங்க இருக்க யாராலுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது சார். பண்ண கூடாதுன்னு சொல்றேன். தாமு இந்த நாய் எங்க இருந்து போக சொல்லி வெட்டு குத்து ஆகி போடு. உனக்கு இல்ல உயிரை மாச்சிடுவாங்கிறது முட்டாள்தனம்னா ஓபனா அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கலாம். அறியாமைன்றது சரியான வார்த்தையா இருக்கும் சார். நீங்க அறியாமையில இருந்து என்னைக்கு வெளியே வரீங்களோ அன்னைக்கு அந்த சேர்ல இருந்து வர மாட்டோங்க. அதெல்லாம் கண்ட்ரி பொருட்டுங்க. இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க. நாங்க வர மாட்டோம். எங்களுடைய தாய் தந்தையருடைய உயிர் பலிகள் நடந்துகிட்டே இருக்கும். நீங்க சந்தோஷமா வாழணும்னா வாழ்ந்துக்கோங்க.
வாய் பிரியா இருந்தா வாயில வந்தது எல்லாமே பேசுவ நீ. வேற ஏதாவது திருமணம் செய்தாங்க உங்களோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும்? இல்ல சார், எங்க ஜாதியிலே தான் நாங்க பண்ணணும். தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு ஏன் காதல்னா பிடிக்கவே மாட்டேங்குது? ஓகே, பண்ணிட்டா என்ன பண்றது? ஒத்துக்க மாட்டோம் சார். ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? ஆமா சார். அப்ப நீங்க வரைக்கும் அவனுக்கா என்ன பண்ணிருக்கீங்க? ஜாதிக்கா தான் பண்ணிருக்கீங்கல்ல? எங்களுக்கு ஜாதி தான் சார் முக்கியம். என்னாச்சு? இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. என்னன்னா சரி ஜாதி தான் பெருசுட்டாங்க. அவங்க சின்ன வயசுல எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, அதனால நான் மேரேஜ் பண்ணணும்னு கேட்டா நான் மேரேஜ் பண்ண மாட்டேன். எனக்கு யாரு பிடிச்சிருக்கோ அவங்க தான் மேரேஜ் பண்ணுவேன். எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஃபேர் கேர்ள் இந்தியாவிலே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். வேற எங்க பாத்துக்கற? இங்க நான் அதே தான் சொல்றேன். நான் எனக்கு யாரு பிடிச்சிருக்கோ சார் அப்படி இருந்தா நான் சேர்த்துக்க மாட்டேன் சார். அவங்க ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல சார், எனக்கு வேணாம். எனக்கு அப்படி சொல்றா சிங்கா குட்டி வா வா வா. என்னங்க வேற பொட்ட சுய ஜாதி பற்று பிற ஜாதி நட்பு. நான் உன் வீட்ல வந்து சாப்பிடலாம், நீ என் வீட்ல வந்து சாப்பிடலாம். புரியுதா? சம்பந்தம் வேண்டாங்க. பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும். பாத்ரூம் வரைக்கும் வந்துட்டு பல்லு வளைக்கிட்டு குளிச்சிட்டு சாப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. ஒரே ஜாதிக்குள்ள வந்தா அது காதலே கிடையாது. அவங்கள புடிச்சு போய் பார்த்த உடனே வர்றதுதான் காதல். பார்த்த உடனேவா காதலிப்பாங்க? அட கல்யாணம் ஆயிடுச்சாம்மா அப்படின்னா ஒரு வார்த்தை கேட்கற மாதிரியா? ஒருத்தரை பார்த்து அவங்க என்ன சாதி என்ன மதம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வர்றது அது காதலே கிடையாதுங்க. ஷேக்ஸ்பியர் என்ன சொன்னாரு? காதலுக்கு காரணம் இருக்க முடியாது, காரணம் இருந்தா அது காதலா இருக்க முடியும். நான் இன்டர்காஸ்ட் மேரேஜ் தான் சார். இப்போ நீங்க இந்த ஜாதிக்காரங்க அப்படிங்கங்காட்டி இந்த இடத்துல நடக்க கூடாது, இங்க தண்ணி பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ரொம்ப பாவம்பா, இது ரொம்ப கொடுமை, கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. அங்க நிறைய குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. என்னோட குழந்தைங்க என்ன கேட்கறாங்கன்னா, மம்மி நானும் அங்க போய் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம போக கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். என்ன பண்றதுனே புரியல. ஒன்னும் அவங்கள சாகடிக்கணும், இல்ல நாம சுத்துறது. ஏன் போக கூடாதுன்னு என் குழந்தை அந்த இடத்துல கேட்கும்போது ஆஸ் அ மதரா நான் என் குழந்தைக்கு ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு நான் சொல்லி கொடுப்பேனா, இல்ல நம்ம இந்த ஜாதி அதனால நம்ம ஒதுக்கி வச்சிருக்காங்க நான் சொல்லி கொடுப்பேனா? ஜாதியே வேண்டாம்னு அரசாங்கம் சொல்லுது, ஆனா ஜாதி சான்றிதழ் கொண்டு வான்னு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் சொல்லுது. ஜாதி மாதிரி திருமணம் பண்ணி நான் பட்ட அசிங்கம் அவமானம் வேதனைகள் அவங்க படக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு வேண்டி தான் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கேன். ஆக்சுவலா அவங்க என்ன பேசுறாங்க புரியுது, நீங்க கை தட்டுறீங்கன்னு புரியல. இவங்க என்ன ரகம்னே தெரியலையே. அந்த பொண்ணு நான் ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. கொஞ்சம் கூட ஒரு கூச்சராச்சமே இல்லாம கை தட்டுறீங்க எல்லாரும். ஐயோ, என்னைக்கு தான் நீங்க எல்லாம் வெளியே வர போறீங்களோ. ஆனா நீங்க எல்லாம் உருப்பட போறது இல்ல. இல்ல சார், நாங்க அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு இருக்காரு நாங்க கை தட்டல. அதாவது சாதி விட்டு சாதி மாறி திருமணம் பண்ணா கலாச்சார சீரழிவு எவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்கு. நடிச்சாம 2:45 மணிக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் வந்துருக்காப்பா. அந்த பொண்ணுடைய குடும்பம் எவ்வளவு அவமானப்படுறாங்க, அந்த பையனுடைய குடும்பம் எவ்வளவு அவமானப்படுறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லுது? சாதி மாறி திருமணம் பண்ணதுனால தான் நான் இப்ப கஷ்டப்படுறேன், யாரும் பண்ணாதீங்கன்னு சொல்லுது. அதுக்கு தான் நாங்க கேட்டுட்டோம். செய்யறதை செஞ்சு போட்டு எப்படி சமாளிக்கிறான் பாரு. அவங்க ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணதுனால அவங்க நிறைய குடும்பம் அனுபவிச்சேங்கிறாங்க. நீங்க கை தட்டினா என்ன அர்த்தம்னா, ஆமா ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணா நானும் அதை பண்ணுவேன்னு அர்த்தம். கரெக்டா கட்டுவிட்டா? வாய் திறந்து பேச மாட்டேன். இப்ப மாதிரி உணர்ந்து இருக்கிறியேன்னு சொல்றோம். ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்க, இப்ப அவங்களுக்கு நடந்த கொடுமை நடக்கலாமா நடக்க கூடாதா? நடக்க கூடாது. அது நடந்தா தானே இது நடக்குது. சாதி மாதிரி கல்யாணமே நடக்க கூடாது. என்னத்தை கண்டுவிட்டு கத்துறீங்க? சின்ன விஷயம் சார். ஏன்னா இனத்தோட தான் சார் சேரணும். இது மாறுச்சுன்னா அது அறிவியலுக்கு மாறணும். சின்ன ஒரு குழப்பம். அவர் பேசும்போது தமிழ் ஒரு இனம்ங்கிறாரு, நீங்க ஜாதிய இனம்ங்கிறீங்க. எது இனம்? இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? மாடு மாடு இனம், ஆடு ஆடு இனம், மனுஷன் மனுஷ இனம். சாதி சாதி இனம் தான் சார். அதுல மாறுனா குழப்பங்கள் வரும். ஒரே ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. நீதாடா வாடா. இப்ப நீங்க என்ன ஜாதி எனக்கு தெரியாது. சரி, ஓகே. உங்க ஜாதியை சேர்ந்த யாரோ ஒருத்தங்க இருக்கான். சரி, கண்டுபிடிங்க பாப்போம். பார்த்தா எப்படி சார் சாதி தெரியும்? பார்த்தா தெரியாத சாதி சொன்னா மட்டும் தெரிஞ்சிருமா? கண்டுபிடிங்க. இனம் தானே, இனத்தை பார்த்தா கண்டுபிடிக்கணும்ல. கண்டுபிடிங்க. என் சந்தேகத்தையே தீர்க்கிறதுக்கு வழியை காணோம். நான் எப்படி அரசு சந்தேகத்தை தீர்த்து வைப்பேன்? இல்ல சார், எனக்கு உங்களை பார்த்தா மாதிரி தெரியுது. அவங்கள பார்க்கறது எனக்கு தெரியுது. இதெல்லாம் எங்கேயும் கிடைக்காது, ரொம்ப அபூர்வம். வெரி ரேர். இந்த மாதிரி காமெடி எல்லாம் கேட்கறது ரொம்ப ரேர். நான் என்ன ஜாதி, நான் என்ன கேட்கல. நீங்க சொன்னது மாதிரி தப்பு கூட. இவ்வளவு பேர் தெரியல, எனக்கு உங்களை பார்க்க தெரியுது. நீங்க சொன்னது தப்பு கூட, அது கிடையாது. நீங்க ஏன்னா இடத்தோட தெரியும் சேரும். நீங்க சிங்கத்தை பார்த்தா சிங்கம் தெரியும், புளிய பார்த்தா புளியும் தெரியும். உங்க இடத்தை கண்டுபிடிங்க சார். சார் இங்க வாங்க சார், சொல்லுங்க. ஏன் இடம் இந்த இருக்கு சார்? தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் அவர் மட்டும் முட்டாளா இல்லாம ஊர்ல இருக்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இருக்காரு. சாதி விட்டு சாதி மாறி திருமணம் பண்ணா உலகத்துல சீரழிவு நடக்கும். ஒரு வீட்டுக்கு ஒரு வீடு. நான் ஒண்ணு சொல்றேன் சார். நீங்க ஐயா பேசவும் விட மாட்டேங்கிற, பேசாம இருக்க மாட்டேங்கிற. என்ன நீங்க உங்களோட கருத்தை முழுசா சொல்லுங்க. எனக்கு உண்மையில தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப நீங்க ஜாதியை இனம்ங்கறீங்க, உங்க இனத்தை கண்டுபிடிக்கங்கற. தெரியலையே, தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. ஏண்டா பைத்தியம் பிடிச்ச நாயே. தமிழ்ல ஒரு இன்னொன்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு 4-5 ஜீவன்கள் சிரிக்கிறாங்க. அப்ப இவங்கள எங்க இனமே கிடையாது. அண்ணா இந்த பிலாசபிலாம் விட்டுருங்க. உண்மையில உங்க ஆள் யாரும் கண்டுபிடிக்கணும். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேன். நான் இப்ப தெளிவா சொல்றேன் சார். நான் இப்ப இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கேன். இதுதான் யார். ஓகே, இந்த பக்கத்துல இருக்கவங்க யார் உங்க இடம் சொல்லுங்க. என்னங்க எதையுமே சொல்ல மாட்டீங்க சார்? இங்க வாங்க சார். அதாவது
நல்ல ஒரு சின்ன ஒரு மேட்டர், நீங்க தயவு செய்து தவறா நினைக்க வேண்டாம். டைம் பாஸ். என்ன டைம் பாஸா? ஆமா, உங்க கூட இருந்தா டைம் போறதே தெரியல. நீங்க ஒரு ஆள் சிங்கிளா இருக்கீங்க, எங்களை வச்சுதான் இந்த நிகழ்ச்சி, அதாவது பார்ட்டிசிபேட் வச்சு எங்களை வச்சு மிரட்டுறீங்களா? புரியலையா? மிரட்டல சார். லேடன் பேசுறியா? லேடன்னா பின் லேடன். புரியலையா? அப்போ நீங்க அப்புறம் உங்க இனம் யாருன்னு சொல்லி கேட்கீங்கன்னா அப்படி எப்படி அர்த்தம்? அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரம். நான் படிச்ச வரை சார், இனங்கிறது என்னன்னா நீங்க வந்து ஸ்பீசிஸ் மாங்க, சிங்கம் ஒரு ஸ்பீசிஸ், புலிங்க ஒரு ஸ்பீசிஸ், யானை, சிறுத்தைன்னு என்ன எல்லோடா நான் பரிசுக்கா போய்கிட்டு இருக்கேன், பாடம் நடத்திட்டு இருக்கேன். என்னைய பொறுத்தவரை மனிதனுங்க ஒரு ஸ்பீசிஸ், அவ்வளவுதான். இதுல நீங்க உங்க ஜாதியே ஒரு இனம்னு சொல்றீங்க, அப்ப இனத்தை பார்த்தா தெரியணும். இனத்தை பார்த்தா தெரியுதான்னு கேக்குறேன், உங்களால சொல்ல முடியல. எனக்கு தெரியல சார். போ உன் கூட்டத்தோட போய் ஒட்டிக்க போ. ஏன் ஜாதிங்க யாரும் கிடையாது. அப்ப ஜாதி இனம் கிடையாது. உட்காரு. ஜாதி இனம் இருக்கு, ஏன் இனங்க இல்ல சார். ஏண்டா உன்னை மடையன் தான் நினைச்சேன், கிறுக்கனாடா. அந்த அம்மா சொன்னாங்க, நான் வந்து ஜாதி மாதிரி திருமணம் பண்ணதுனால ஒதுக்கப்பட்டேன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு யாருக்கும் ஒரு குற்ற உணர்ச்சி அவங்க ஆட்படவே இல்லையா? சான்ஸே கிடையாது. வந்தவங்க மட்டும் கை தூக்குங்களேன். எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துச்சு, நல்லா கை தூக்க தெரிஞ்சுக்கிறேன். அவர்கள் சொல்லும் பொழுது எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது. ஆனால் தூய தமிழ் அவர்கள் கலப்பு திருமணம் செய்ததால் தான் இத்தகைய நிகழ்வு நடந்தது என்று நினைக்கும் போது அது அதைவிட குற்ற உணர்ச்சியாக இருக்கிறது. ஐயோ, இவர் பெரிய ஷேக்ஸ்பியர், பிலாசபி எல்லாம் பேசாரு. எடிப்பானே மிஞ்சி போடுவேன். நீங்க தப்பு பண்ணதுனாலதான் தண்டனை. புரிஞ்சுதுங்களா? எது தப்பு? கலப்பு திருமணம் செய்வது தவறு. அந்த தவறுக்கான தண்டனையை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அப்படி மிதி அர்த்தம் முடிச்ச. என்னுடைய பண்பாட்டையும் நாகரிகத்தையும் நான் காக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை ஏன் நீங்க கெடுக்கிறீங்க? அதான் நான் கேக்குறேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி என்று மாற்றி மாற்றி திருமணம் செய்யும் பொழுது ஒரு மொழியின் ஆதிக்கம் தமிழ் மொழியின் மீது படர்கிறது. சும்மா போய நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? அதனால் ஒரு இனத்தை காக்க வந்தது கலப்பு திருமணம் அல்ல, ஒரு இனத்தை அழிக்க வந்ததுதான் கலப்பு திருமணம். சார் சூப்பர் 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 அபிஷேக். ஒரே நாளத்துக்குள்ள வெவ்வேறு ஜாதி திருமணம் செஞ்சுக்கிறோம். நீங்க என்ன சொல்ல வரீங்க? தமிழ் ஜாதின்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, இப்ப பாரு ஆட்டத்தை தள்ளு தள்ளு. நீ நாம இப்படியே பண்ணிட்டோமே, நாளைக்கு வேற்றுமொழி திருமணம் செஞ்சா என்ன அப்படின்னு சொல்றோம். நாளைக்கு போய் தெலுங்கு, கன்னடா, மலையாளத்துல பண்றோம். நாளைக்கு தமிழுக்கான சேஃப்டி என்ன சார்? கொஞ்சம் நிப்பாட்டு. உன் மேட்டர்ல டோட்டலா பவர் கிட்ட இருக்க. தமிழ் தமிழ் என்று பெருமை பாடும் இந்த தமிழ்நாட்டிலே தமிழுக்கான சேஃப்டி இல்லை என்றால் என்ன சேஃப்டி இல்ல? அது வந்து மறந்துட்டியா? என்ன சேஃப்டி இல்ல சொல்லி கேட்டா எதுக்கு அந்த கலப்பு திருமணம் சொல்லுங்கள். நான் சேஃப்டி இல்லைன்னு சொல்ல, நீங்க சேஃப்டி இல்லைன்னு நீங்க ஏன் சேஃப்டி இல்லைன்னு கேட்டேன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஏனென்றால் மற்ற மொழிகள் நமது மொழியின் மேல் ஆதிக்கம் செலுத்திவிடும் என்ற அச்சம் எங்களுக்கு உள்ளது சார். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? எப்படி ஆதிக்கம் செலுத்தும் சார்? எப்படின்னு கேட்கணும். தமிழ், தெலுங்கு, அப்புறம் தமிழ் இந்த மாதிரி கல்யாணம் பண்றாங்க. அந்த குழந்தை நீங்க எது சார் பேசும்? தெலுங்குல செப்பு. எந்த மொழி சொல்லி கொடுத்தாலும் பேசுவோம், ரெண்டும் பேசுவோம். சப்போஸ் தெலுங்கு ஆதிக்கம் செலுத்தினா என்ன பண்ணுவீங்க? சப்போஸ் ஆங்கில வார்த்தையாச்சு தமிழில் பேசிக் கொண்டிருந்தீர்கள். இல்ல இங்க பாருங்க சார், அதாவது சாரும் ஆங்கில வார்த்தை ஐயா என்று கூறுங்கள். ஐயா ஐயா, உங்களை காட்டிலும் எனக்கு தமிழ் பற்று அதிகம் ஐயா. நீங்கள் தமிழ் கதைக்கிறீர்கள் என்று ஆங்கிலத்தில் கதைத்தால் நான் உங்களை விட மாட்டேன். ஆண்டாண்டு காலமா வந்துருச்சு, அதை நான் ஃபாலோ பண்ண நினைக்கிறீங்க. தானே? ஆனா நீங்க ஒண்ணு பேசும்போது அவங்க சொன்னீங்க பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும், அதனால அனுபவிக்கிறாங்க அப்படின்னீங்களே. என்ன தப்பு இதுல? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. அவங்க வந்து கஷ்டப்படும் போது நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவங்க தப்பு பண்ணி தான் பண்ணாங்க பொழுது நம்ம என்ன சார் பண்ண முடியும்? See, nobody is perfect. விடுங்க, போட்டு அவங்கள நசுக்காதீங்க. எல்லாரும் காந்தியவான் மாதிரி பேசுறீங்க. அந்த அம்மா அவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லும்போது ஒருத்தர் மூஞ்சில கூட குற்ற உணர்ச்சி இல்ல. ஒரு பொண்ணு உங்க சைடுல தான் உட்கார்ந்திருக்காங்க. உங்க சைடுல உட்கார்ந்திருக்க பொண்ணு நான் ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணதுனால எனக்கு இவ்வளவு பிரச்சனை அனுபவிச்சேன். நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. என் குழந்தைய இன்னொரு குழந்தையோட விளையாட விட மாட்டேங்காங்கன்னு சொல்லும்போது கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சி இருந்திருக்கணும். பிறக்கிற இடம் கணக்கு இல்லடா, பொண்ணுதான்டா கணக்கு. கொஞ்சம் கூட உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லனா, அதுவும் குழந்தைகள் விஷயத்துல கூட உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லனா, மனிதநேயம் செத்தே போச்சு. அப்படி தெரியாத சாதியை எதுக்கையா தேடி தேடி அலையறீங்க? அப்படி என்னதாயா பெருமை கண்டுட்டீங்க? நீங்க என்ன பதில் சொல்லுங்க? அந்த குழந்தைக்கு என்ன சொல்வீங்க? பச்சை குழந்தை கூட விளையாட விடாதது அந்த சமூகம், அந்த சமுதாயத்துல. அந்த சமூகத்தை நீங்க எல்லாம் கண்டிக்கலாங்க, கைத்தட்டி சிரிச்சீங்க. கைத்தட்டி சிரிச்சது இந்த பிள்ளைக்காக சார். இந்த பிள்ளைக்காக தான் சார் நாங்க கைத்தட்டி சிரிக்கிறோம். சிரிக்கல சார். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஜாதி மாதிரி திருமணம் பண்ணாலும் இது போல வன்முறைகள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க பாப்போம். அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. இது போல வன்முறைகள் எந்த ஜாதியிலும் நடக்க கூடாதுன்றதுக்காக தான் அந்தந்த ஜாதியில திருமணம் பண்ணுங்கன்றதுக்காக இங்க வந்திருக்கோம் சார்.
அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. நான் கேக்குறேன்னா அந்த பிள்ளைக்கு நடந்த அநீதிங்கிறீங்க. அப்ப அநீதிக்கு எதனா குரல் கொடுக்கணும்ல, சம்பந்தமே இல்லாம ஏதோ குரல் கொடுக்குறீங்க. என்னதான் கேள்வி மாத்தி கேட்டாலும் ஒரே மாதிரி தான் பதில் சொல்லணும். ஜாதி மாதிரி திருமணம் செய்து விட்டால் உங்கள் சமூகம் என்ன செய்யும்? நிச்சயமா ஒதுக்கிதான் வைப்போம். ஊரை விட்டு ஒதுக்கிடுவீங்க? ஊரை விட்டுல வீட்டை விட்டு, அதாவது இன்னையில இருந்து இந்த ஊரை விட்டு 18 வருஷம் அவனை தள்ளி வைக்கிறேன். சரி, ஓகே. வேற குலதெய்வ கோயில் போய் பொங்கல் வைத்து அவங்களுக்கு நமக்கு எந்த ஒரு வேற்றுமை கிடையாதுன்னு சொல்லி மண்ணவாரி தூத்திட்டு அவங்க எப்படி வேணாலும் போயிட்டு போறாங்க அப்படின்னு. அவளே ஒரு பைத்தியம், நமக்கு மேல ஒரு பைத்தியம். ஐயோ, சாமியை வேண்டிட்டு மண்ணவாரி தூத்தி போட்டுருவீங்க. ஆமா, அது எங்கிட்ட வேலை. என்ன நாசமா போன்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? அது எப்படியே நாங்க அந்த நேரத்துல எங்க கோவம் என்னென்ன வருதோ அந்த மாதிரி. நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஆமா, என்ன எங்க ஆளுங்கிட்ட பேரை எப்படி வெளிப்படுத்துறது? அப்ப இல்லைன்னா எங்க தாத்தா கால அவங்க பாட்டன் காலத்துல மாதிரி போனா அது ஒரு பிரச்சனை, வன்முறை சார்ந்து போயிடும். பூமர் அங்கிள். எஸ், கம் ஆன் அங்கிள். சட்டத்துக்கு பயந்து நீங்க இதெல்லாம் பண்ணிடுறீங்க. ஆமா, சட்டத்துல நீங்க நாங்க அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தானே இருக்கோம். ஓ, சட்டம் உங்களை அடக்கி ஒடுக்கி தானே வச்சிருக்கு. சும்மா என்ன தேவை பேசிக்கிட்டு பண்ணி பைத்தியக்கார மாதிரி எதுக்கு வந்து இதெல்லாம் உண்மையில கல்வெட்டு எழுத வேண்டியதுங்க. கல்வெட்டு இருக்கு சார், காலத்துல எங்களை கட்டாயப்படுத்தி ஒடுக்கி வச்சு. தெரியாம அந்த வார்த்தையை சொல்லிட்டேன், விட்டுருங்க. அவங்க என்னமா பேச்சு? பண்ணார போய் மூஞ்சில கால் துப்பிடும். மாமா, உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்க அந்த உணர்வுபூர்வமான பகுதியில இருந்தா வந்திருக்கீங்க. இவருங்க, நீங்க ஜாதி வெளியா இருக்குன்னா என் மேல பூசக்கூடாது. ஏதாச்சும் குறுக்க மறுக்க ஏடா உணமா பேசுறீங்க, நடு மண்டையில வச்சு. நீங்க அந்த திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், உங்களுக்கு அந்த உணர்வுபூர்வமான. நான் ஒன்று சொல்லட்டுமா? நானே ஜாதி பதவி கல்யாணம் இருக்கேன். இந்த இதெல்லாம் என்ன பேசக்கூடாது. உண்மையான காதலுங்க, ரொம்ப உண்மையான காதல். அப்பா அம்மா ஒத்துக்கல, இப்ப என்ன பண்ணலாம்? ஒத்துக்கலன்னா போராடும் சார், வெயிட் பண்ணலாம். அதெல்லாம் நீ சொல்லப்பட. ஏன் சொல்ற நீ? ஏங்க ஒத்துக்கவே இல்லங்க, என்ன பண்றது? ஒத்துக்காட்டி அப்படியே இருக்க வேண்டியதான் சார். உங்க பற்றுக்காக ஒருத்த காதலை தியாகம் பண்ணோம், அவன் வாழ்க்கையை தியாகம் பண்ணோம். என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா. பெத்த தாய் பண்ணி என்னதான் அந்த சமூகத்துல எனக்கு புரியல சார். நீங்க பெத்துட்டீங்க, நீங்க தான் சார் வளர்க்கணும். பிள்ளைய மட்டும் எல்லாரும் பெத்து போட்டுருங்க. நீங்க வளர்க்கற மட்டும்தான் இதாப்பா. இது எப்படி சொல்றது? விலங்குகள் தான் குட்டியை வளர்த்துக்கிட்டு. என்ன அசிங்கம் பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். விலங்கு யாரும் ஜாதி பாக்குறது இல்ல, விலங்கு யாரும் கல்யாணம் பண்ணி சொல்றது இல்ல. நீங்க தான் சொல்றீங்க. நீங்களா எங்க வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு உங்களதான் சலதான வைக்கணும். தமிழருடைய வாழ்வியல் என்பது தாய்மையை போற்றும் இடத்தில் தான் தாய் வழி சமூகம். எப்படின்னு கேட்கணும். ஐயோ, உனக்கு எல்லாத்தையும் புளி போட்டு விளக்கணும் போல் இருக்க. நம்முடைய சமூகம் என்பது, என்னுடைய அம்மா இருக்காங்கடா, நான் தாய் மாமன் முறைப்படிதான் நான் திருமணம் பண்ண முடியும். இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம சாமி கும்பிடுறதுல இருந்து நம்முடைய பழக்க வழக்கம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய நாகரிகம். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காரு. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. நம்முடைய கலாச்சாரம் இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய இனம் தமிழர் இனம். தேசிய மொழி தமிழ் சொல்லிட்டு இருக்கோம். கதையா சொல்லிட்டு கோரத்தை கொட்டாய் வருதுங்க. தமிழ் சமூகத்துல ஒரே ஜாதியில் நீங்கள் திருமணம் செய்தால்தான் நம்முடைய வாழ்வியலும் நம்முடைய வரலாறும் பாதுகாக்கப்படும். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? நீங்க கலப்பு திருமணம் செய்தால் அதுல என்ன ஒரு வாழ்வியல் இருக்கு? அதுல வாழ்வியல் கிடையாது, அது ஒரு வரலாறு கிடையாது. பைத்தியக்காரங்களாடா நீங்க. என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? என்னத்தையாவது பேசிட்டு இருக்கிறது. அருமணி ஒரு சும்மா சொன்னாங்க, நம்ம கிட்டத்தட்ட கால்ல ஒரு குண்டை கட்டிட்டு முன்னாடி போற மாதிரி. அது நமக்கு என்னதான் பண்ணாலும் குண்டு பின்னாடி இழுக்கும். சாதி சாமி ரெண்டுமே வெட்டி சுமையாத்தா, அது தூக்கி எறிஞ்சாதான் வேகமா நடக்க முடியும். ஆமா, நான் வேகமா நடந்து போய் எந்த கிழிக்க போறேன். உங்களுக்கு கூட தோணும், ஏன் எனக்கு கலாச்சாரம் பத்தாதா, என் பண்பாடு பத்தாதா, அதுவே எனக்கு முன்னேற்றி நினைக்கிறீங்க. ஆக்சுவலா நீங்க எல்லாருமே ஒரு கேள்வி கேட்டா ஆஃப் ஆயிருவீங்க. பண்பாடு முக்கியம், கலாச்சாரம் முக்கியம் தானே. எதுக்கு எல்லாரும் ஆங்கிலேயர்ல போற ட்ரெஸ் போட்டுருக்கீங்க, ஜீன்ஸ் பண்ணி டி ஷர்ட்ல? எதுக்கெல்லாம் தேவையோ அதுக்கெல்லாம் உங்க பண்பாடு கலாச்சாரம் வந்துருது. எதுக்கெல்லாம் வேண்டாமோ அதுக்கெல்லாம் நகண்டுறீங்க. மாட்டுநாடா மானஸ்த. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தாண்டி ஒரு பண்பாடு கலாச்சாரம் உங்கள்கிட்ட இருக்கா? எல்லாரும் சமம்னு சொல்லியாச்சு. இதை விடவா உங்க பண்பாடு கலாச்சாரத்துல பெருசா இருக்கு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இன்னும் சொல்ல போனா நீங்க தமிழ ஜாதியோட அடையாளப்படுத்துறது ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க, நீங்க அடுத்து சொல்லுங்க. குறுந்தொகையில யாயும் யார் ஆகியாரோ எந்தையும் நுந்தையும் எம்பலி கேளிர், எந்தையும் நுந்தையும் எம்பலி கேளிர், யானும் நீயும் எவ்வளி அறுதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடதான் நெஞ்சம் கடந்தனவே. கரெக்டா சொல்றானா இல்ல குத்து மதிப்பா சுத்தி விடுறானா? ஒண்ணுமே புரியலையே. நீ யாரு நான் யாரும் தெரியாது, உங்க அப்பா யாரு எங்க அப்பா யாரும் தெரியாது, உங்க அம்மா யாரு எங்க அம்மா யாரும் தெரியாது. ஆனா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு பேசுறாங்க. நீ வேற நாட்டுல இவங்க வேற நாட்டுல இல்லடா, ஒரே நாடு இந்தியா. இதை விடவா உங்க கலாச்சாரம் ஒண்ணு இருக்கு. ரொம்ப ஆபத்தான விஷயம் தமிழ்ல நீங்க ஜாதியோட அடையாளப்படுத்துறது. உங்க எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங், ஹைலி டேஞ்சரஸ். நான் வார்ன் பண்றேன், தமிழ ஜாதியோட அடையாளப்படுத்தாதீங்க. தமிழ் ஜாதிக்கு உட்பட்டது கிடையாது. அதையும் தாண்டி புனிதமான. நீங்க உங்க நம்பிக்கை என்ன வேணா சொல்லுங்க, நான் விட்டுறேன். ஆனா தமிழ ஜாதியோட அடையாளப்படுத்தி தமிழ் ஜாதிகள் ஒன்னு சொன்னீங்கன்னா அதை விட மோசமான விஷயம் எதுவுமே கிடையாது. நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எந்துக்கு வந்துருச்சு. அப்பாடா, நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தாங்க டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப்
அடுத்து ஒரு அமேசிங் அரணியான கண்டல மீட் பண்ணலாம். பை பாய். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வீடியோவும் ரெடி பண்ணி போடுறோம். வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிருந்தீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.